ஏ கைஸ், தளபதி 68 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் நீங்க பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ நம்ம எல்லாருமே கெஸ் பண்ண மாதிரி கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் தான் டைட்டில் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தாவே தெரியுது தளபதி டியூல் ஒர்க் பண்ணுறாருன்ட்டு. எங் ரோல் ஒன்று அதில் துப்பாக்கி படத்தில் வர மாதிரி லைட்டாக தாடி விட்டுருக்காரு. ஓல்ட் கெட்டப்பில் சால்ட் அண்ட் பேப்பரில் வேறு லெவலில் இருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் உள்ள சில இடன் டேட்டிவ்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேருமே பேராஷூட் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. கீழேயும் ஒரு பேராஷூட் இருக்குது, மேலேயும் ஒரு ஃப்ளைட் போகிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவங்க எங்கேயோ வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கன்ஃபார்மாக தெரியுது. அது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண மாதிரி ரெண்டு பேருமே ஹாப்பியாக வராங்க. ஸோ தளபதி இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டரில் பார்த்ததில்ல. ஸோ யூஸ்வலாகவே வெங்கட் பிரபு படம்னாவே அவர் பேர் பக்கத்துலேயே சின்னதாக ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாரு. இது மாதிரி வெங்கட் பிரபு டைட், வெங்கட் பிரபு பாலிடிக்ஸ்ன்ட்டு. ஸோ இந்த படத்துக்குமே வெங்கட் பிரபு ஹீரோன்னு கொடுத்துருக்காரு. இதுலேயே தெரியுது இது வெங்கட் பிரபுக்கோட ஒரு ஸ்பெஷலான படம்ட்டு. டைட்டில் ஆரம்பிக்கும் போதே தளபதி இஸ் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே தெரியுது தளபதி எப்பவுமே கிரேட் தான்ட்டு. அப்பா பையன் ரெண்டு பேரோட பாடி லாங்குவேஜ் பார்த்தாவே தெரியுது. அப்பா கொஞ்சம் ஷார்ட்டாகவும் கொஞ்சம் ஃபேட்டாகவும், பையன் ஸ்லிம்மாகவும் ஹைட்டாகவும். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டில் ஒரு மிஸ் கூட ஆகாமல் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் யுவனோட மியூசிக் பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஸோ ரீசெண்டாக அனிருத் தளபதிக்கு செம்ம மாசான பிஜிஎம், செம்ம மியூஸான மியூசிக்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அதோட மாசா இந்த படத்துக்காக யுவன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட கேமராமேன் சித்தார்த்தா. ஆல்ரெடி வெந்து தணிந்தது காடு, கேப்டன் முருகன் போல படத்துக்கு இவர் தான் கேமராமேன். ஸோ இந்த ரெண்டு படமும் பார்த்தாவே ராவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படமும் இருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ லாஸ்ட்டாக ஸ்டோரி லைன் பற்றி பார்த்தோம்னா இது ஒரு ரியல் பேஸ்ட் ஸ்டோரியாக இருக்கும்னு சொல்லப்படுது. டிபி கூப்பரோட வாழ்க்கை பற்றி இந்த படம் இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ டிபி கூப்பர் யாருன்னா 1971 அமெரிக்காவில் ஒரு ஃப்ளைட் ஹைஜெக் பண்ணிருவாரு. ஸோ உள்ளகிற பேசஞ்சர்லாம் ரிலீஸ் பண்ணோன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டை கேட்டிருக்காரு செட்டில்மெண்ட்டாக. ஸோ அதுவுமே அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்க எல்லா பேசஞ்சரும் விட்டுட்டு பைலட் வண்டி தூக்கின்னு போயிட்டு அவர் பேராஷூட்டில் இறங்கிட்டாரு. இது வரைக்குமே அவர் என்னாரு, அந்த படம் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கு. அதே மாதிரி இந்த படமும் இருக்கும்ட்டு சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே ஒரு கெஸ் தான். படத்தோட ட்ரெய்லர் இல்லை டீசர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இன்கேஸ் இது டிபி கூப்பர் பற்றி படமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக செம்ம சூப்பராக இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.